ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிரிட்டி வைப்ஸ் வித் பிரஜி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவல் எப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற இடமோ நம்ம பார்க்குற அந்த அழகான காட்சிகளோ இல்லை நம்ம போகிற அந்த அழகான பாதைகளோ கண்டிப்பாக கிடையாது. நம்ம யாரோட போகிறோம், யார் நம்ம கூட இருக்கா, அந்த அனுபவங்கள் தான் அந்த ட்ராவலை ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது யாராக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, நம்ம மனசுக்கு இணைஞ்சவங்க கூட இருக்கும்போது அது ரொம்ப ஒரு சின்ன ட்ராவலாக இருந்தாலும் சரி, ஒரு லோ பட்ஜெட் ட்ராவலாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஒரு கடைக்கு டீ குடிக்க போகிற ஒரு ட்ராவலாக இருந்தாலும் சரி, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அமையும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து நிறைய ட்ராவல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ட்ராவல் நாங்கள் ஃபேமிலியாக தான் போகிறோம். நான், ஹஸ்பண்டு, 2 குழந்தைங்க. ஒரு சூப்பரான ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க போகிற இடத்த பற்றி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இது இவ்வளோ அழகாக இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்காமே நம்ம கூகுளெலாம் சர்ச் பண்ணியிருப்போம். அதில் ரிவ்யூஸ்லலாம் இருக்கிற பிக்சர்ஸை வச்சு நமக்கு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கும், இந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணதை விடவும் நம்ம நேரில் போகும்போது அது இன்னும் அதை விடையும் பியூட்டிஃபுல் ஆகும்போது அந்த ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு அருமையான ட்ராவல் விலாக் தான் இது. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், இப்போவும் நினச்சாலும் என்னால் நம்பவே முடியலை. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டும் இங்கே நடந்தது. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கேமராவை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. நான் போகிற இடம் எல்லாமே இதை ஆன் பண்ணி வச்சுட்டே இப்படி ஷூட் பண்ணிகிட்டே போனேன். பாருங்களேன் இந்த பாதைகளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற லாட்ஜ். இப்போது செக்இன் பண்ணி ரூம்குள்ளே வந்தாச்சு. ரூமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் சூப்பராக இருந்தது. அடுத்ததான் இந்த இடம் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்தது மாதிரியே லேக் தாஹோ அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மற்றும் நவேடா அப்படிங்கிற 2 ஸ்டேட்டோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சுற்றுலா தலம். இந்த டூரிஸ்ட் பிளேஸோட சிறப்பே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அழகான ஏரி தான். அதில் இருக்கக்கூடிய சுத்தமான தெளிந்த தண்ணீர். கொஞ்ச நேரம் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா அந்த ரூம் பக்கத்துலயே ஒரு 5 மினிட்ஸ் அவேல இருந்து ஒரு லேக்குக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ அருமையான அழகான காட்சி என் லைஃப்ல நான் முதல் முறை பார்க்குறேன். இந்த மாதிரி மலைகள்ல எல்லாம் பனி விழுந்து இருக்கிறத நான் நிறைய வீடியோஸ்ல அப்புறம் பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கு. இந்த தண்ணீர் கூட பார்க்கறதுக்கு எக்ஸாக்டா இதே மாதிரி இந்த நேரத்தில் தான் இருக்கும். எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். அந்த தண்ணியுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அமைதியாக இந்த கரையை தட்டிட்டு போகிற இந்த அழகான அலைகளை விட்டுட்டு எனக்கு ரூமுக்கு போகவே தோணலை. குழந்தைங்க ஆக்சுவலாக டயர்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோமே அப்படின்ட்டு நான் இதெல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம். இந்த இடம் அமெரிக்காவில் இருந்துட்டு இதுவரையும் இதை விசிட் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த பிளேஸுக்கு வரணும். அதாவது 2 சீசன், சம்மர்லையும் அந்த மாதிரி விண்டர்லையும் இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். விண்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்கீயிங் பண்ணலாம், ஸ்னோ போர்டிங், அந்த மாதிரி ஸ்னோ ஹோயிங், அந்த மாதிரி குளிர்கால விளையாட்டுகள் எல்லாம் இந்த டைமில் இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கும். அப்புறம் என்னை மாதிரி ஸ்னோ ஃபாலிங், அந்த பனிப்பொழிவை லைஃப்பில் ஒரு முறையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விண்டர் சீசனில் வந்தீங்கன்னா நீங்கள் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ போன ஏப்ரலில் நான் ஷூட் பண்ணது. எங்களுக்கு விண்டரில் இங்கே வர முடியல. அதனால எங்களுக்கு பனிப்பொழிவு பார்க்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். பனிப்பொழிவு இருக்கும், பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட செகண்ட் பார்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். லேக் தாஹோவில் ஸ்னோ ஃபாலிங் மந்த் அப்படிங்கிறது டிசம்பர்லேருந்து மார்ச் எண்டு வரைக்கும். இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த விண்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீங்கள் சம்மரில் தான் வரீங்க அப்படின்னா அப்போ படகு சவாரி, ட்ரக்கிங், ஸ்விம்மிங், அந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டியெல்லாம் இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கும். 2 சீசனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் நம்ம ரூமுக்கு போயிட்டோம்.
நல்லா தூங்கி எழும்பிட்டு அடுத்த நாள் பக்கத்தில் எங்கெல்லாமா இந்த ஸ்னோஃபால் விழுந்து கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் டைரெக்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 1/2 hour கார்லேயே சுற்றி இருப்போம். எங்கேயுமே அந்த மாதிரி ஸ்பாட்டை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போது சொல்லியிருந்தாங்க, இந்த லேக்கை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கிளாக் வைஸ் சுற்றி வந்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே நிறைய தாராளமான இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படி ஒரு கிளாக் வைஸ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிற வழியில தான் இந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்தோங்க. சட்டுன்னு காரை நிப்பாட்டிட்டு குழந்தைங்க வந்து இறங்கிட்டாங்க. சரி, ஸ்னோஃபால் தான் பார்க்க முடியல, ஸ்னோ விழுந்த இந்த இடத்தையாவது தொட்டு அது மேலே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சதே ஒரு பெரிய ஒரு லக்கா வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ரொம்ப நேரம் இதில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நீளமாக கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இந்த பனி விழுந்திருந்தது. அது வந்து உருகாமல் அந்த இடத்துல மட்டும் இவ்வளோ நல்ல ஸ்டர்னாக இருந்தது. ஸோ அதில் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கு இதையாவது பார்க்க முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. எக்ஸாக்டாக ஒரு பனி மேலே நிற்கிற மாதிரியே இல்லை, அப்படியே ஒரு ஹார்டான ஒரு பாறை மேலே நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. அவ்வளோத்துக்கு கடினமாக அந்த பனி வந்து ஹார்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு ரோட் சைடில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இந்த பனிப்பாறைகள் வந்து உருவாயிருந்துச்சு. என்னம்மா ஸ்னோ ஃபாலிங் காமிக்கிறேன்னு கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு வந்துட்டு என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய சீட்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அவன் வந்து வீட்டில் இருக்கும்போது டிவிலெலாம் நான் வந்து காமிச்சிருக்கேன் இதுதான் ஸ்னோஃபால். அப்போ அவனும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இங்கே வந்தான். அப்புறம் இதுதாண்டா இந்த வருஷம், நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்துக்கலாம், நீ வந்து இப்போ இருக்கிற இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற ஸ்னோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நான் வந்து ஆறுதல் படுத்திட்டே இருந்தேன். ஆனால் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஒரு கம்பு எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் குத்தி இந்த மாதிரி விளையாண்டிட்டே இருந்தா. இந்த இடமே எங்களுக்கு ஒரு பெரிய அமேசிங்கான இடமா தான் இருந்துச்சுங்க. ஏன்னா முதல் முறையாக இப்படி ஒரு அனுபவம். ஸோ வந்து இதுவுமே எங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பிளேஸாக தான் இருந்தது. அடுத்ததாக இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல, நம்ம வந்து இந்த லேக்கை வந்து ஒரு வாட்டி கிளாக் வைஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். அப்புறமா இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட இன்னொரு சூப்பரான அழகு அப்படிங்கிறது இந்த ரோட் சைடில் எல்லாமே நிற்கக்கூடிய இந்த பைன் மரங்கள் தான். ரோட் சைடில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அழகான ஏரிகளோட எல்லா பவுண்டரிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைன் மரங்கள் நிற்கிறத வந்து பார்க்க முடியும். தூரமாக தெரிகிற மலை, அதில் வந்து அழகாக விழுந்திருக்கக்கூடிய இந்த பனி, அது வர்ணிக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அழகு. அந்த ஒரு அழகை இன்னும் அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகிற இன்னொரு பகுதி தான் அதுக்கு கீழே அமைதியாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஏரிகள். இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இடையில வண்டி நிப்பாட்டி நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இது. லேக் தாஹோவில் 1-2 இடத்துல தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இங்கே பட்டர் நானும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த இடத்தோட சிறப்பே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரி தான். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது ஒரு ஏரி தானா இல்லை வந்து இந்த இடத்த சுற்றிலும் நிறைய ஏரிகள் இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரு பெரிய தனித்துவமான ஏரி தான். ஒரு மேசிவ் சிங்குலர் லேக் தான் இது. ஆனால் ஒரு பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய பல சிறிய அழகான ஆல்பைன் ஏரிகளால் சூழப்பட்டிருக்கு. பிரதான ஏரி அப்படிங்கிற இந்த லேக் தாஹோ 63 ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஓடைகளால் நிரம்பப்பட்ட ஒரு அருமையான ஏரி. இப்போ மலையோட உச்சியில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப பயமாவே இருந்தது. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரைட் சைட்ல உட்கார்ந்து இருந்துட்டு கீழே பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருந்தது. அதுல வேற கொஞ்சம் தூரத்துக்கு சேஃப்டிக்காக அந்த ரைட் சைட்ல எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் பயமா தானே இருக்கும் நமக்கு. ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி இப்போ வந்து சூப்பரான ஒரு இடம் எமரால்டு பே ஸ்டேட் பார்க் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இங்கே வந்து நிற்கும் போது தான் இந்த லேக்கோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியும்.
தாஹோ ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான எழில் கொஞ்சம் ஒரு பகுதி தான் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ வந்து ரொம்ப உயரமான பகுதியில் இருக்கோம். லேக் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இந்த பைன் மரங்கள் நிற்கிறதுனால அந்த ஃபுல் லேக்கும் வந்து என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல கரெக்டாக. ஆனால் வந்து அதோட பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பனி விழுந்திருக்கக்கூடிய அந்த மலைகள் வந்து கிளியராக வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஒரு மின்னும் பச்சை அப்புறம் நீலம் கலந்த இந்த தண்ணீரோட அந்த கலர் தான் அந்த ஏரியோட அழகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிற இந்த எமரால்டு பே ஸ்டேட் பார்க் அப்படிங்கிறது இந்த தாஹோ ஏரியோட ஒரு முழுமையான காட்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக இங்கே நின்று இந்த இடத்த கண்டிப்பாக ரசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு 1969 ஆண்டு வந்து இது ஒரு தேசிய இயற்கை அடையாளமாக இந்த ஸ்போர்ட் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. கலிஃபோர்னியாவில் முதல் முறையாக நீருக்கடியில் உள்ள ஒரு பூங்காவாக இந்த ஒரு இடம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த லேக்கோட அடிப்பகுதியில் நிறைய மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்பப்படுது. இப்போ இங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டு தான் ஈகிள் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய இடம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்போர்ட் இது. இங்கேருந்து பார்த்தாலும் தூரத்தில் இந்த தாஹோ ஏரியோட அந்த அழகை வந்து உங்களுக்கு ரசிக்க முடியும். இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோ நீளத்துக்கு கீழமாக்க ஒழுகுது அப்படின்னு வந்து எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து இதோட ரொம்ப டாப்பில் நின்னோம் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹைட்டு சுமார் 170 200 ஃபீட் ஹைட் இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. இங்க இது ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பார்த்த மாதிரி இதை சுற்றிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான நிலப்பரப்புகள் மட்டும்தான். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த இடத்துக்கு வரும்போது வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ரோட்டு மேலே நின்னே நீங்கள் வந்து இதை பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. குறிப்பாக குழந்தைங்களை வச்சுட்டு வர்றவங்க. நாங்களுமே டக்குன்னு உள்ளே இறங்கிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது அவ்வளோவா சேஃபான இடம் இல்லை அப்படின்னு. ஏன்னா பசங்க வந்து நம்ம சொல்கிற இடத்துல நிற்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் ரோட்டுக்கு மேலே நின்று நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்துதான் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாலிசைட்ஸ் தாஹோ அப்படிங்கிற ஒரு இடம் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. அதாவது 1960 விண்டர் ஒலிம்பிக்ஸ் நடத்தப்பட்ட ஒரு இடம் தான் இது. அதோட ஒரு முக்கியமான தளம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலிசைட்ஸ் தாஹோ. 8வது விண்டர் ஒலிம்பிக்ஸ் தான் இங்கே நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடம் ஸ்கூவா வேலி அப்படிங்கிற பேரில் அறியப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட செகண்ட் பார்ட் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் ஆரம்பத்தில் நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.